அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் எம்.எஸ். உஷாநந்தினி, சித்தா ஃபிசிஷியன், லோட்டஸ் விமென் கேர் ஹாஸ்பிட்டல்ஸ், PCOS ஸ்பெஷாலிட்டி சென்டர், சாய்பாபா காலனி, கோயம்புத்தூர், KK நகர், சென்னை. இனியவு என்ற நிகழ்ச்சியில் தொடர்ந்து நம்ம பெண்கள் சார்ந்த பல ஆரோக்கிய குறிப்புகளை பார்த்துட்டே வரோம் இல்லைங்களா? அந்த வகையில் இன்னைக்கு நம்ம சொல்லக்கூடியது, நிறைய பேர் இன்னைக்கு மத்தியான நேரத்தில் ஒரு தூக்கம் போடுறது எந்த அளவுக்கு நன்மையை தரும், இல்லை அது கெடுதியை கொடுக்குதா அப்படிங்கிற சந்தேகத்தில் இருக்கும் இல்லைங்களா? அந்த மத்தியானம் குட்டி தூக்கம், ஒரு ஸ்லைட் நாப் நமக்கு எவ்வளோ நன்மைகளை கொடுக்கும், அது எந்த அளவுக்கு இருக்கணும், அது எந்த மாதிரியான விஷயங்களெல்லாம் நமக்கு உருவாக்கி கொடுக்குது அப்படிங்கிறத பற்றி எல்லாம் தான் இன்னைக்கு நிகழ்ச்சியில் நம்ம பார்க்க போகிறோம். அப்போ மத்தியானம் அந்த குட்டி தூக்கம் நல்லதா கெட்டதா? இப்போ நார்மலாக நம்ம முன்னோர்கள் சொல்லுவாங்க இல்லைங்களா, உண்ட மயக்கம் அப்படின்னு. அதே மாதிரி தான் இதுவும். நம்ம மத்தியான நேரத்தில் சாப்பிட்ட பிறகு ஒரு 3 மணி போல் நம்ம உடலில் இருக்கக்கூடிய அந்த உயிரியல் கடிகாரம்னு சொல்லக்கூடிய சர்க்காடியன் ரித்தம் ஒரு சின்ன ட்ரிப் ஆகும். கொஞ்சம் கம்மி ஆகும் பொழுது நம்மள அறியாமல் நமக்கு ஒரு மயக்க நிலை மாதிரி ஏற்படும். அந்த நேரத்தில் உறக்கம் அப்படிங்கிறது நமக்கு இருக்கும். அந்த உறக்கம் ஒரு 15 நிமிடம் வரைக்கும் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் நம்ம உடலில் நிறைய புத்துணர்வான நிகழ்ச்சிகள்லாம் நடக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ செல்கள் புதுப்பிக்கப்படும் அந்த தூக்கம் அப்படிங்கிற ஒரு விஷயம். இன்னைக்கு நிறைய ஆராய்ச்சிகள் அந்த ஒரு சின்ன நாப்ல நடத்தியிருக்காங்க. என்னென்ன மாதிரியான விஷயங்கள்லாம் பார்த்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, அதிகப்படியான இரத்த சர்க்கரை இருக்கிறவங்க ஒரு 10 to 15 மினிட்ஸ் மத்தியானம் சாப்பிட்ட பிறகு தூங்கும் பொழுது அவங்க சர்க்கரையோடைய அளவு கொஞ்சம் கொஞ்சமாக கட்டுப்பாட்டுக்கு வருது. அதே மாதிரி இருதய நோயினால் பாதிக்கப்பட்டிருக்கிறவங்க, அதே சமயம் இரத்த அழுத்தம் அதிகமாக இருக்கக்கூடியவங்க, இவங்க எல்லாம் மத்தியானம் அந்த ஒரு 15 மினிட்ஸ் நாப் எடுக்கும் பொழுது அது எல்லாமே நல்லபடியாக கண்ட்ரோலுக்கு வருது அப்படிங்கிறது ஆராய்ச்சிகளுடைய முடிவாக இருக்கு. இதுவே நம்ம ஒரு ஸ்கூல் காலேஜ் படிக்கிற ஏஜ்ல இருக்கக்கூடிய ஒரு குழந்தைகள்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு என்ன மாதிரி நன்மை கிடைக்கும்னா, அந்த 15 மினிட்ஸ் நாப்புக்கு முன்னாடி அவங்க என்ன படிக்கிறாங்களோ, 15 மினிட்ஸ் நாப்புக்கு அப்புறம் அவங்க என்ன படிக்கிறாங்களோ, அது நல்ல மெமரியை என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். நல்ல மெமரியில் போய் அது உட்காந்துக்கும். ஸோ மறக்கவே மறக்காது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை உருவாகும். இதே ஆஃபீஸ் கோயர்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா, ஆஃபீஸில் நம்ம வேலை பார்த்துக்கிட்டு இருக்கோம், அந்த ஒரு 15 மினிட்ஸ் நாப் எடுக்கும் பொழுது அதுக்கப்புறம் 3 மணி நேரம் நம்மளால ஒரு புத்துணர்வோட நல்ல ஒரு கம்பேக் கொடுத்து ஒர்க் பண்ண முடியும் அப்படின்றது ஆராய்ச்சியோடைய முடிவாக இருக்கு. இதுவே இன்னும் கொஞ்சம் சொல்ல போனால், நம்ம பிரெயின் அந்த நேரத்தில் என்ன பண்ணுதுன்னா, ஷார்ட் டேர்ம் மெமரியிலேருந்து லாங் டேர்ம் மெமரிக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணுது. பொதுவாகவே இரவு நம்ம தூங்குறது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நாள் ஃபுல்லாக நம்ம சேகரித்த அந்த விஷயங்கள் எல்லாமே நம்ம பிரெயினில் பல்வேறு இடத்துக்கு போய் சேரும். இப்போ உதாரணத்துக்கு நம்ம சின்ன வயசில் படித்த ABCD அது எல்லாமே நமக்கு இன்னைக்கு வரைக்கும் மறக்கவே மாட்டேங்குது இல்லைங்களா? இதெல்லாம் லைஃப் டைம் மெமரியில் போய் ஸ்டோர் அப் ஆகிருக்கும். இதுவே சில விஷயங்கள் நமக்கு கொஞ்ச நாள் நல்லபடியாக ஞாபகத்தில் இருக்கும், நம்ம படிக்கிறது எல்லாமே, அதுக்கப்புறம் அது மறைஞ்சிரும். இப்போ உதாரணத்துக்கு ஃபோன் நம்பர்ஸு இதெல்லாமே கொஞ்ச நாள் மெமரியில் இருக்கிற மாதிரி இருக்கும். இப்போ நேற்று சாப்பிட்டது என்ன சாப்பிட்டீங்க அப்படின்னா ஒரு நிமிஷம் யோசிக்கிறோம் இல்லைங்களா? இதெல்லாம் கொஞ்சம் ஷார்ட் டேர்ம் மெமரியில் தான் ஸ்டோர் அப் ஆகிருக்கும். ஸோ அந்த மாதிரி நம்ம சேகரித்த நல்ல விஷயங்கள், நம்ம படித்த விஷயங்கள் நமக்கு நல்லபடியாக ஞாபகத்தில் இருக்கணும் அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாமே மத்தியானம் அந்த குட்டி நாப் எடுக்கும் பொழுது அந்த ஷார்ட் டேர்ம் மெமரியிலேருந்து லாங் டேர்ம் மெமரிக்கு ஷிஃப்ட் ஆகிறதா அறிவியல் ஆராய்ச்சி சொல்லப்படுது. அப்போ அந்த 15 நிமிட தூக்கம் அப்படிங்கிறது நம்ம அறிவாற்றல் திறனை மேம்படுத்தி கொடுக்கக்கூடியதாக இருக்குது. காக்னிட்டிவ் ஃபங்க்ஷன்ஸ்ன்னு நம்ம சொல்கிறோம். அதே மாதிரி நம்மளுடைய பேலன்ஸை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கக்கூடியதாக இருக்குது. நம்ம ஒரு ஸ்டெடியாக ஹெல்த்தியாக இருக்கிறதுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். உதாரணத்துக்கு இந்த நரம்பு சார்ந்த பிரச்சனைகள்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அவங்களுக்கு ஒரு பேலன்ஸ் இருக்காது. அது எல்லாத்தையுமே சீர்படுத்தி நரம்புகளை வலுப்படுத்தக்கூடிய தன்மை அந்த நாப்புக்கு இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. ஆனா அந்த மாதிரி நாங்க ஒரு 15 நிமிஷம் தூங்கி எழுந்தா எனக்கு அது தூக்கம் தூங்கின மாதிரியே
மாதிரியே இல்லை, எனக்கு ஒரு மந்த நிலையிலேயே நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு பேர் ஸ்லீப் இனர்ஷியா அப்படின்னு பேர். அந்த மந்த நிலை இருக்கும் பொழுது நல்ல சூடாக ஒரு டம்ளர் வெந்நீர் அல்லது ஒரு சுக்கு காஃபி இல்லைன்னா ஒரு பட்டை காஃபி அந்த மாதிரி நம்ம வந்து சன்ன லவங்க பட்டை சேர்த்து ஒரு டீ மாதிரி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் ஒரு சின்ன தேநீர் வந்து அந்த மந்த நிலையை மாற்றி நம்மள சுறுசுறுப்பாக இருக்கிறதுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. ஸோ மத்தியான தூக்கம்ங்கிறது இந்த 15 நிமிடத்துலேருந்து அரை மணி நேரம் இருந்தால் போதுமானதாக இருக்கும். அதை தாண்டி 2-3 மணி நேரம் நீங்கள் தூங்கும் பொழுது அது உடல் ஆரோக்கியத்தை அடைய செய்யக்கூடியதாக இருக்கும். ஸோ அப்போது நிறைய நேரம் தூங்கினோம் அப்படின்னா உடற்பருமன், சர்க்கரை நோய் இந்த மாதிரி பிரச்சனைகள் அதிகமாகும். ஆனால் ஒரு நாப் எடுத்தோம் அப்படின்னு சொன்னால் இதெல்லாம் கட்டுப்பாட்டுக்கு வரும். ஹார்மோனல் ஃபங்க்ஷன் என்ஹான்ஸ்டாக இருக்கும். ஆனால் இதில் ஒரு சின்ன விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னொரு ஆராய்ச்சி என்ன சொல்லுதுன்னா, நம்ம படுத்து தூங்கினா நம்ம இப்போ சொன்ன அந்த 100% எஃபர்ட் வந்து நமக்கு அதனுடைய எல்லா நன்மைகளும் நமக்கு கிடைச்சிரும். ஆனால் நம்ம உட்காந்துட்டு இப்போ ஆஃபீஸில் இருக்கோம், அங்கே போய் படுத்து தூங்க முடியாது இல்லைங்களா, சும்மா கண்ணை மூடி உட்காந்துருக்கலாம். அந்த 15 மினிட்ஸ் நம்ம உட்காந்துருக்கும் பொழுது நான் மேலே சொன்ன விஷயங்களை ஒரு 50% நமக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ யூஸ்வலாகவே சின்ன குழந்தைங்கள அந்த ஸ்கூல் ஹவர்ஸில் வந்து கொஞ்சம் நேரம் தூங்க வச்சு எழுந்திரிக்க வைக்கிறது பார்த்திங்கன்னா அந்த நைட் ஃபுல்லாகவே அந்த குழந்தைங்க வந்து நல்லா ஆக்டிவாக பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. அந்த மாதிரி நம்மளை ஆக்டிவாக பெர்ஃபார்ம் பண்ணிக்கிறதுக்கு அந்த குட்டி நாப் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்குங்கிறத அறிவியல் ஆராய்ச்சி பயன்படுத்தி பாருங்கள். இதே மாதிரி இன்னொரு ஆரோக்கிய குறிப்போடு நான் உங்களை சந்திக்கிறேன். இயற்கையோடு இணைவோம், ஆரோக்கியமாக இருப்போம், ஆனந்தமாக வாழ்வோம். நன்றி, வணக்கம்.